ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்னடா அது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஒரு 2-3 நாள் முன்னாடி போட்டோம். என்னன்னா பேக் டு குவைத் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க்கோட ஒன்று போட்டிருந்தோம். அதாவது எங்களுக்கு நடந்த விஷயத்த உங்களோட கொஞ்சம் ஃப்ராங்கா ஷேர் பண்ணியிருந்தோம். உண்மையா எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையா ஷேர் பண்ணியிருந்தோம். சின்ஸ் ஒரே ரீசன், நாங்க குவைத்துல இருந்துட்டு இங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுனால நிறைய பேர் வந்து அஃபெண்ட் ஆயிட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து குவைத்துல இருக்கிறதே மறந்துருங்க, இருந்தன்றதை மறந்துருங்க. நான் பேசின எல்லா விஷயமும் இங்க நடக்காததா, இங்க நடக்கிறதுதா. நான் ஒரு இந்திய பிரஜையாவே நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஓகேங்களா? தினசரி ஒரு அன்றாட வாழ்க்கையில அடித்தட்டு மக்கள்ல இருந்து எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர், பெட்ரோலு. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க விலை அதிகமா இருக்குன்னு என்னுடைய மனக்குமுறலை நான் சொன்னேன். நீங்க எல்லாருமே அது நினைச்சிருப்பீங்க. இப்பதான் ரீசெண்டா எலெக்ஷன் நடந்தது, எல்லாருமே எதிர்பார்த்தது அதுதான். பெட்ரோல் விலை குறையணும், ஏன்னா அதிகமா இருக்கு. கேஸ் விலை குறையணும், அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அது மாதிரி இப்ப இல்லை. இபி பில்லும் அதிகமா இருக்கு, கேஸ் பில் அதிகமா இருக்கு, பெட்ரோல் அதிகமா இருக்கு. சின்ஸ் நான் அங்க வெளிநாட்டோட கம்பேர் பண்ணி சொன்னதுதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு தப்பா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த மாதிரி இருந்தா இங்கேயும் நல்லா இருக்குமே. வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் 2 ரூபா பெட்ரோல் செலவு கம்மி பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், எவ்வளவு ஏத்துறாங்க பார்ப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க பார்ப்போம். நம்ம வந்து இங்க இருக்கிற இதை பத்தி குறை சொல்லியோ பாலிடிக்ஸை பத்தி கமெண்ட் பண்றதோ இது வந்து அரசியல் பேச்சு அந்த மாதிரி கிடையாது. ஒரு சக ஜனங்களா நாங்க ஃபீல் பண்ணதை நாங்க சொன்னோம், கொஞ்சம் ஃப்ராங்கா சொல்லிட்டோம். இன்னும் பொய் சொல்லணும்னா நாங்களும் சொல்லியிருக்கலாம், இந்தியா தான் பெஸ்ட், சென்னை தான் பெஸ்ட். அஃப்கோர்ஸ் எங்க ஊர் எங்களுக்கு பெஸ்ட் இல்லையா சொல்லுங்க? எவ்வளவு பொருள் காஸ்ட்லியா டபுள் ரேட் கொடுத்து நாங்க குவைத்ல வாங்கி சாப்பிட்டுருக்கோம் தெரியுமா? சின்ஸ் நம்ம இந்தியால இருந்து வருதுன்ற ஒரே காரணத்தினால கூட நாங்க நிறைய வாட்டி பொருள் லக்கேஜ் 40 கேஜிஸ் இங்க இருந்து செலவு பண்ணி எடுத்துட்டு போயிருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிற பொருள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற காய்கறி அங்க வரைக்கும் வந்து அந்த எக்ஸ்போர்ட் சார்ஜ் போட்டு அங்க வாங்கி யூஸ் பண்ணிருக்கிறோம். நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, அதை நான் மறுக்கவே இல்லை. நம்ம ஊர் தான். ஆனா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். நீங்க வந்து அதை வந்து நீங்க அங்கேயே போயிடுங்க, உங்களை யார் இங்க இந்தியாவை இப்படி குறை சொல்றீங்க, இந்தியாவை குறை சொல்லணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. இந்தியால நான் விட்டுட்டு போனப்போ இந்தியா எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும்னு நினைச்சுதான் நான் வந்தேன். அஃப்கோர்ஸ் அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தது தப்பு தான், மாறிட்டே இருக்கும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இதுவும் நீங்க கம்பேர் பண்ற பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா அது உண்மை. நான் குவைத்ல இருக்கும்போது இந்த 5 சப்பாத்தி 5 குபூஸ் வச்ச ஒரு பேக்கெட் இருக்கும். அதோட ரேட் பாத்தீங்கன்னா, நான் 10 வருஷம் முன்னாடி முதல்ல இவரோட கல்யாணம் பண்ண புதுசுல போகும்போது 50 ஃபில்ஸ் இருக்கிறதுலே கம்மியான மதிப்புள்ள ஒரு சின்ன நாணயம் 50 காசு. இப்ப நான் விட்டுட்டு வந்தேன் பாருங்க, இப்பயும் அதே ரேட் தான். இப்ப மட்டும் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தல, 50 வருஷத்துக்கு முன்னாடியும் 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் அதே ரேட் தான். ஏன் சொல்லுங்களேன்? அது ஒரு ஆளோட வயிறை பசியாத்துற ஒரு விஷயம் சாப்பாடு. கேஸும் அப்படிதான், பெட்ரோலும் அப்படிதான். முடிச்சிடறேன். சோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஒரு ஏழை மக்களுக்கு இப்ப வந்து இலவச அரிசி கொடுக்குறாங்க, கோதுமை கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி கேஸ், இந்த மாதிரி பெட்ரோலு, இந்த மாதிரி விஷயத்துலயே விலை குறைக்கலாம். எதுல தெரியுமா ஏத்தலாம்? இப்போ ஒரு ஆடம்பரமா ஒரு கார் வாங்குறோம், இல்ல ஆடம்பரமா ஒரு பைக் வாங்குறோம், டாஸ்மார்க்ல குடிக்கிறாங்க அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ், பியூட்டி பார்லர்ல இருக்கிற ரேட்ஸ், அந்த பியூட்டிஷியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ஹைஃபையான மக்கள் யூஸ் பண்றது. எல்லாருமே அதை போய் நம்ம இது அஃபோர்ட் பண்ண பதில். ஆனா சாப்பாடு விஷயம், அது மாதிரி சில பேசிக்கான அம்யூனிட்டிஸ்ல ரேட் குறைக்கலாம். இதுதான் நான் வந்து கன்வே பண்ண வேண்டிய விஷயம். நீங்க சொல்லுங்க. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல மேபி ஒரு 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி சப்பாத்தி மாவு, தட் மீன்ஸ் ஆட்டாவில் வந்து ப்ரைஸ் ஏறிச்சு. எல்லா ரெஸ்டாரண்ட்காரனும் வந்து பரோட்டா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த காசெல்லாம் ஏற்றிட்டாங்க. 50 காசுலேருந்து 100 காசு ஆகுனா, சில பேர் 150 காசு ஆகும். தட் மீன்ஸ் சொல்கிறேன். ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த நீங்கள் நல்லா நினச்சிங்க, மைதாவில் போடுறாங்க. இதே குபூஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு தனியாக செய்கிறான், சுகர் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் செய்யலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? நிறைய வெரைட்டிஸ் ப்ரைஸ் ஏற்றலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அன்றாடமாக பார்த்தீங்கன்னா காலையில் 50 காசு வாங்கி அந்த ஒரு பாக்கெட்டே 5 இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிடுவான். ஒரு டீ தொட்டு, சரிங்களா? ஒரு பேசிக்கா இது இருந்தால் அவன் லைஃப் அவன் என்ன சொல்ல உயிர் வாழ்ந்துட முடியும்னு சொல்லிட்டு. இப்பயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஊரோட கம்பேர் பண்ணி அந்த கம்பேரிசன் அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து அது வந்து தப்பா தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்மளோட இந்தியா தான். நம்மளோட இந்தியா ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன். இது இந்தியா தான், நான் தப்பா தான் சொல்ல. நாங்க ஆக்சுவலா வந்து அரசியல்கள் கொண்டெல்லாம் போலங்க.
ஜென்ரல் கேட்டது இப்போ சொல்லுவாங்க, இது இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்கிறோம். எத்தனை பேர் தெரியும் தமிழ்நாட்டில் விற்கிற பெட்ரோலும் ஆந்திராவில் விற்கிற, பிகாஸ் சவுத் ரீஜன் தான். ஆந்திராவில் பெட்ரோல் விலை வேற, தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை வேற, பெங்களூர்ல பெட்ரோல் விலை வேற. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு போனால் அது வேற. ஏன் இந்தியா என்பது ஒரு கண்ட்ரி, எல்லாருக்கும் காமனாக கொடுக்கலாமே. கேட்டால் சொல்லுவீங்க அவங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து வேற ஏரியாலேருந்து வருது, சப்சிடி சார்ஜஸ் அப்படி. சரி, எல்லாமே ஓகே தான். தட் ஹாஸ் டு பேர் பை கவர்மெண்ட். ஓகேங்களா, இது ஆஸ் அ இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்கும் காமனாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, இதெல்லாமே நினச்சி தான் நாங்கள் சொன்னது. இது நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, பேக் ஃபயர் மாதிரி ஆயிடுச்சு. இதுல என்னன்னா இன்னும் கேட்டா நம்ம வரி கட்டுறோம், டாக்ஸ் கட்டுற ஊர்ல நமக்கு வந்து இவ்வளோ வசதிகள் வந்து நமக்கு கம்மியா இருக்கே. ஆனா டாக்ஸ் கட்டாத ஊர்ல பணக்கார நாடு டெவலப்டு கண்ட்ரில பாத்தீங்கன்னா எவ்வளவு சலுகைகள் கொடுக்குறாங்களே. இது அது வந்து சலுகைகள் அப்படின்றது எல்லா விஷயத்திலும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காசு கம்மி பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற இதுலதான் நம்ம இது பண்ணது. நம்ம வந்து நல்லா இல்லை, இது வந்து சரியில்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இதுவாலாம் நினைக்கல. இதுக்கு இது கம்பேரிசன் பண்ணோம்னா, இப்போ நாங்க அப்ராட்ல இருந்தப்ப அந்த ஊர்ல ரேஷன் எல்லாம் இருக்குது. ஓகே, வெளியே பணக்கார நாடு தான், அந்த ஊர்ல ரேஷன் தான் தருவாங்க. பருப்பு, பாஸ்மதி ரைஸ் 25 கிலோ, பால் பவுடர் வந்து 3 கிலோ டின்னு. கம்பேரிசன் கிடையாது. இப்போ நம்ம ஊர்ல போறோம் வச்சுங்களேன், அரிசி வாங்க போறோம் வச்சுங்களேன், அரிசி எடுத்து பார்ப்போம், கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கு, ஓகே கருப்பா இருக்கு, கல் அதிகமா இருக்கு, அப்புறம் வாங்கிக்கிறேன். ஏன் அது மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும், பொருள் ஒரே மாதிரி தரமா இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து இது வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து நாங்க ஏதோ குறை சொல்ற மாதிரி இருக்க, அப்ப வந்த இங்க போயிடு, வந்து பார்த்தவங்களுக்கும் இருந்து பார்த்தவங்களும் தான் அந்த விஷயம் தெரியும். ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து அம்மா வீட்டுல நல்லா ஒரு வசதியா இருந்து கல்யாணம் பண்ணி வந்து ஒரு புகுந்து வீட்டுல கொடுக்குறோம். அந்த புகுந்து வீட்டுல வந்து வசதி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அந்த அம்மா வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம்ல, நம்ம எப்படிலாம் வச்சிருந்தோம் நம்ம பசங்களை, இப்போ வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே. அந்த மாதிரி என் பசங்களை பார்த்து நான் வந்து ஃபீல் பண்ணி எடுத்த வீடியோ தான் அது. என்னடா அங்க வந்து நம்ம வந்து ஒரு இதுல ஏசி ரூம்ல வச்சிருந்தோம், இங்க வந்து கரண்ட் பில் ஆகுது. அப்கோர்ஸ் இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நிறைய பேர் சொல்லுவீங்க நாங்க 15,000 கரண்ட் பில் கட்டுறோம் அப்படின்னு. இது வந்து ஒரு 15,000 ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே கட்டுறாங்க என்னன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து எவ்வளவு சம்பாரிச்சாதான் இந்த ஊர்ல நம்ம இருக்க முடியும், வசதியா இருக்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணோம்னாவே நம்ம எவ்வளவுதான் சம்பாதிக்கணும் அப்படின்றது தெரியல இருக்க இடம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஃபாரின்ல எங்களை மாதிரியே இருந்துட்டு இங்க வந்து ஆமாங்க எங்களுக்கும் இப்படிதான் இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் இங்க இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சமா உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கிங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, லோன் போட்டு கார் வாங்கிக்கிங்க, கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கிங்க, ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது வந்து குவைத்து இந்தியா அப்படின்ற இதெல்லாம் நான் வீடியோ பண்ணவே இல்லை. நான் இந்தியாலேயே வேற ஒரு ஊர்ல இருந்துட்டு நான் இந்தியாக்குள்ளேயே வேற ஒரு ஊருக்கு வந்திருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி தோணி இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கல்யாணம் பண்ணி நம்ம புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போய், புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு வந்தோம், இல்ல ஒரு ஹாலிடேக்கு ஒரு பெரியப்பா வீட்டுக்கு போறோம், திருப்பி வீட்டுக்கு வரோம்னா நம்ம அந்த டிஃபரன்ஸே நம்ம மனசு ஏத்துக்காது. அதை தான் நான் வெளிப்படுத்தினேன். நம்ம வந்து என்னமோ நினைச்சு வீடியோ எடுக்க போய் அது எப்படியோ போய் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி ஒரு அம்மாவுக்கு வந்து தன்னுடைய குழந்தைங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படும் போது அந்த ஆதங்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் என் குழந்தை வந்து இப்படி முகம்லாம் செவந்து போய் இப்படி நமக்கு நம்ம ஏசி இருந்தும் பாத்தீங்கன்னா நாளெல்லாம் ஏசி ஓட விட முடியலையே. நாளெல்லாம் வந்து யார் வீட்டுல ஏசி போடுவாங்கன்றது எனக்கு தெரியல. நாளெல்லாம் ஒண்ணா அது கம்ப்ரஸர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் 15,000 கிட்ட பில்லு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு 15,000 பில்லு கட்டுற அளவுக்கு எனக்கு பட்ஜெட் கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்னுடைய ஒப்பீனியன்ஸை நான் ஃப்ராங்கா நான் ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்குமே. அதுக்கு 2-3 பேர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் எங்களை மாதிரியே வந்து ஃபாரின்ல இருந்தவங்க ஆமா எங்களுக்கும் அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது, வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இனிஷியல் டேஸ்ல, அதுக்கப்புறம் எங்களுக்கு சரியாயிடுச்சு. அது ஒரு ஆறுதலா இருந்தது பார்க்கும்போது. ஓகே நமக்கும் சரியாயிடும் என்ன கொஞ்ச நாள்ல. ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க கொஞ்சமா நீங்க சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க, இங்க வந்து இப்படிதான் இருக்கும், நீங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷன் கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகே அது இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்கப்புறம் போக போக சரியாயிடும். ஒரு சில பேர் நீங்க தேவையே இல்லை இந்த ஊருக்கு, நீங்க இமீடியட்டா கிளம்பி கோயத்துக்கே போயிடுங்க. ஒரு சில பேரோட கமெண்ட் வந்து ரொம்ப ஹார்ஷான விதமாவும் தெரிஞ்சது. அவங்க கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க குவைத்துல இருந்தப்போ இந்தியாவை பத்தி எவ்வளவு விஷயங்கள் நாங்க வந்து பெருமையா அங்க பேசியிருக்கோம், எவ்வளவு தூரம் நாங்க மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நாங்க தெரிஞ்சிருக்கோம். ஆனா நாங்க இங்க வந்து சொல்ல நினைச்ச கருத்துக்கள் வந்து இந்த மாற்றங்கள்லாம் இங்க நடந்தா நல்லா இருக்குமே, இதெல்லாம் இவ்வளவு அதிகமா இருந்தது. நம்ம வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்த இந்தியா இது கிடையாது. இந்தியானே சொல்றேன், நம்ம சென்னைன்னே வச்சுப்போம், அப்ப இது கிடையாது. இவ்வளவு விலைவாசி இருந்ததுன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு ரொம்ப அடித்தட்டு மக்கள் எல்லாம் எப்படி இது வந்து மேனேஜ் பண்ணுவாங்க? ஒரு இன்ஜினியரிங் படிச்சு ஒரு நல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாப் போய் சம்பளம் வாங்கினாலே இது கஷ்டமா இருந்ததுன்னா லோன் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க இருக்கவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா இஎம்ஐ வாங்கி நீங்க வந்து ஒரு லோன் போட்டுக்கணும்.
லோன் போட்டு லோன் அலைஞ்சா மட்டும் இல்ல டாக்ஸும் பே பண்றாங்க. டாக்ஸும் நிறைய பேர் வந்து குமுறல் வந்து நான் கேட்டிருக்கேன், டாக்ஸ் ஐயோ வாங்குற சம்பாதிக்கிறது ஃபுல்லா டாக்ஸ். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு வந்து கடன் வாங்கியாவது நிம்மதியா இருக்கணும்னே தோணும். இப்போ நிறைய பேருக்கு நான் ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நாங்க இஎம்ஐ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு டெப் ஃப்ரீயா தான் நாங்க இங்க வந்தோமே. ஸோ இப்போ இருக்கிற இந்த மாதிரிலாம் பார்த்தா ஹாலில் ஒரு ஏசி போடணும், நம்ம இந்த அபார்ட்மெண்ட் வேண்டாம், நம்ம வந்து இன்னும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 3 பெட்ரூமுக்கு போயிடுங்க, ஓகே அடுத்து அதுக்கு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாம், அப்படிதான் தோணுது. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ரீசெண்டா கொஞ்சம் ட்ரெஸ் ஹால்லாம் போட்டுப்போம் பாத்தீங்களா, எல்லாமே என்ன சொல்றது, ஒரு ஒரு கவலையில இருந்து மறக்கிறதுக்கு இன்னொரு செலவு அப்படின்ற மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஓகே ஐயோ வீட்டுல இருக்க முடியலையா, எங்கேயாவது ஒரு ஏசி மாலுக்கு போயிடலாம், ஏசி தியேட்டருக்கு போயிடலாம், செலவு தான். ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு அவீது நமக்கு இங்க இருக்கவே முடியலன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வருதுன்னாவே அதுக்கு அடுத்து ஒரு செலவுல போய் தான் அது முடியுது. ஒரு ஜிலுன்னு காத்தோட வீட்டுல உட்கார முடியும் அப்படின்னா அது எப்போ நடக்கும்? ஸோ அந்த குமுறல் தான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ, வேற ஒண்ணுமே கிடையாது. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. இந்தியா எப்பவுமே எங்கள் நாடு, ஓகேங்களா? நீங்க வந்து அது நிறைய பேர் வந்து நீங்களாம் இந்தியர்களே கிடையாது, நீங்க வந்து ஆன்டி இண்டியன், நீங்க வெளியே போயிடுங்க அப்படின்னு அந்த எண்ணத்துல நாங்க சொல்லவே இல்லை. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்படி ஏதாவது உங்க மனசை காயப்படுத்திருந்தா உண்மையிலேயே எங்களுடைய அடி மனசுல இருந்து நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இதுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அவ்வளவுதாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இதை பத்தி இன்னும் திட்டணும்னா கமெண்ட்ல திட்டி. ஆக்சுவலா இந்த வீடியோ போறதுக்கு காரணம் கூட பார்த்தா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டாங்க, அக்கா உங்களுக்கு ஊர் செட் ஆயிடுச்சா கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இதை போட்டு இருந்துச்சு. அவங்க கேட்டதுக்கு நாங்க ஆனஸ்டா பதில் சொல்லணும்ல, நாங்க வந்து சும்மா சொல்லக்கூடாதுல்ல. அதனால சொல்லிருந்தோம் உண்மையா. நிறைய பேர் வந்து ஒரு 1 இயர் ஆச்சு துபாயில இருந்து நாங்க வந்து, சில பேர் மஸ்கட்ல இருந்து வந்து நிறைய பேர் பாக்குறாங்க டைரக்டா. அப்ப பார்க்கும்போது அவங்களுமே கேட்கறாங்க செட் ஆயிடுச்சா உங்களுக்கு அப்படின்னு. நிறைய பேர் வந்து நீங்க போடுங்க, நாங்களுமே வந்து ஷிஃப்ட் ஆகி வரலான்னு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் இருக்கும். எங்களுக்கு போய் பேச தெரியாதா, சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு நான் அஃப்கோர்ஸ் சொல்வேன். எனக்கு 200 ரூபாய் என் கையில இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கான காய்கறி நான் தாராளமா வாங்கி போடுவேன். ஆனா குவைத்ல அப்படி கிடையாது, 2000 ரூபாய் எனக்கு ஆகும். கரெக்டுங்களா? இது உண்மை. நான் இந்த வீடு அங்க சென்னைக்கு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முருங்கக்காய் 10 ரூபாய் 15 ரூபாய், அங்கெல்லாம் எவ்வளவு கிலோ 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிருக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் அஃப்கோர்ஸ் தாராளமா. கீரை 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நான் இவ்வளவு பெரிய கீரை கட்டலாம் தினமும் சொல்லிட்டு இருப்பேன். நான் வீடியோலயும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோலாம் நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன், திட்டி கமெண்ட் போட்டவங்களுக்கு சொல்றேன். அவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு இங்கேயுமே இருக்கு, ஃபுட் வைஸும் சரி, கொஞ்சம் இந்த காய்கறி வைஸும் சரி. ஸோ அதை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.